ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜய ஜய சங்கரா குருப்யோ நமः நமஸ்தே குருநாதம் காஞ்சிபீடம் ஸ்ரவஜிதம் दिव्यगणबेसं कांचीं जगतनमस्तुते पारकणसिन्धुं ज्ञानदशान्तरूपिणं श्री चंद्रशेखरगुरुं प्रणमामदानम् கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் இந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு இந்த மாதிரி சேவையை தினமும் பண்ணு. இந்த மாதிரி சேவையை தினமும் பண்ணு. சேவைனா சர்வீஸா இல்லை என்ன சேவை போடாத தெரியும். நிகழ்ச்சிக்குள்ள காஞ்சிபுரத்தில் ஒரு பாடசாலை இருக்குது. அப்படி இருக்குச்சா மகாபிரி வந்து அப்படி கிளம்பி அங்கே இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நினச்சிக்கலாம். என்ன நடந்துட்டுருக்கு, வேதங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டுருக்காடா, அதை விட முக்கியமாக வேத படிக்கிற குழந்தைகள் பாவம் அதுங்க தாய் தந்தையரை விட்டுட்டு தனியாக வந்து இங்கே வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அதுங்களுக்கு வாய்க்கு ருசியாக இதை பண்ணி போடுறாளா, அப்படியெல்லாம் கொஞ்சம் சமையல் ஒழுங்காக நடக்கிறதா அப்படியெல்லாம் பார்க்குறது உண்டு. அதனால் பெரியவா அன்றைக்கி அங்கே வந்தால் திடீர்னு ஒரு விசிட்டு வந்தவா எங்கள் பாடசாலைக்குள்ளே, பாடசாலை ஒரு இடத்துல இருக்குமே, உள்ளுக்குள்ளே பசங்க இருக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸு வாத்தியார் இருக்கிற ஒரு இடம் இருக்கும், சமையல் இடம் ஒன்று இருக்கும். மாப்பிரிவா நேராக வந்தவர் என்ன பண்ணார், அவர் சொல்லிவிடுவார், சிஷ்யர்கிட்ட சொல்லிவிடுவார், ஜாக்கிரதை நீ வந்து எதுவும் பண்ண, நான் தனியாக போய்க்கிறேன். அவர் வந்து நேராக அந்த கிச்சனில், அந்த மடப்பள்ளி அது உள்ள கிச்சனில் வந்து நின்றுட்டார். பெரியவா நிற்கிறார். அங்கே ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் வந்து அந்த வேத பாடசாலைக்கு சமையல் பண்ணுறவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேவை பிழிஞ்சுன்னு இருக்கார். நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இப்போ நூடுல்ஸ்னு வந்துடுது, 1 மினிட் நூடுல், 2 மினிட்ஸ் நூடுல்னால். அவர் வந்து பாவம் கஷ்டப்பட்டு பிழிஞ்சுன்னு இருக்கார். வேத்து விறுவிறுத்து கொட்டுறது. வயசானவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் பார்த்துன்னு நின்றுட்டே இருக்கார். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாரு பாருன்னு அவர் ரொம்ப ரசித்து பார்த்துன்னு நிற்கிறார் பெரியவா. பெரியவா திடீர்னு அவர் பார்த்தவர் பெரியவாளை பார்த்துட்டார். எழுந்து பார்த்தா, இல்லை இந்த மாதிரி நல்ல வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுக்குறியோ. ஆமாம், நான் வந்து குழந்தைகள் பாவம் அதுங்களாம் ரொம்ப எல்லாரையும் விட்டுட்டுங்க வந்துடுத்துங்க அதுங்களுக்கு. அதனால் அப்படி இருக்கச்சே இந்த மாதிரி ஏதாவது ஒரு புளியஞ்சாதம், இது எலுமிச்சம்பழ சாதம், நிறைய மாதிரி பண்ணுவோம். பொங்கல் மாதிரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு சேவையும் பிழிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றதுங்க பாவம், அதனால் பண்ணலாமே, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. பெரியவா வந்து ரொம்ப பிடிச்சிருது பெரியவாளுக்கு அவர் சொல்கிறது, எவ்வளோ அக்கறையோடு பண்ணுறாரு சொல்லிட்டு கை தூக்கிட்டு இதே மாதிரி சேவையை தினமும் பண்ணு அப்படின்னு 2 கை தூக்கிட்டு உள்ள அப்படி போயிட்டு மற்ற இது இருக்க, மற்ற குழந்தைகள் வேத குழந்தைகள், வேத பாடசாலை குழந்தைகளை பார்க்கணும், பேசணும், வாத்தியார்கிட்ட பேசணும், மற்ற இடங்கள்லாம் பார்க்கணும், இருக்காங்க, மற்ற ஜோடி இருக்குது, போயிட்டார். இந்த சமையல் பண்ணியிருந்தவருக்கு கதி கலங்கெடுத்து அதுக்கு அடுத்ததுலேருந்து இந்த மாதிரி சேவையை தினமும் பண்ணுன்னா அவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா, இந்த மாதிரி சேவை அவர் பண்ணுறது தெரியுது. அவர் பார்த்தா சேவை நல்லா புரிஞ்சுருக்கிறது, ரொம்ப நல்லா வெந்து வரும்போது அதை வேக வச்சு ரொம்ப நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும். அதுக்கு புளி சேவை, இது லெமன் சேவை, அந்த மாதிரிலாம் நிறைய சேவை இருக்குது, தேங்காய் சேவை, அது மாதிரி என்ன பண்ணி கொடுக்குறாரோ பசங்க சாப்பிட போகிறது அந்த சேவை, அதை நூடுல்ஸ், அதை அவர் அப்படி புரிஞ்சுட்டு என்ன பண்ணார், பெரியவா இந்த மாதிரி தினமும் சேவை பண்ணுன்றாரு. நம்ம வந்து சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லிட்டோம், அப்படி இருக்குச்சே ஒரு நாள் பண்ணுறேன் அப்படின்னு வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டத்தட்ட புரிய வச்சுட்டோம். ஆனால் பெரியவா என்ன பண்ணுறா, நான் நல்லா பண்ணுறேன்றதை பார்த்துன்ட்டு அவர் என்ன பண்ணுறார், தினமும் இந்த மாதிரி சேவையை தினமும் பண்ணு அப்படின்ட்டார்னா, தினமும் இதை பண்ணியிருந்தால் நம்ம கை கால் என்ன ஆகுது, ரொம்ப கஷ்டம் இருக்குது, கூட ஒத்தாசைக்கு யாரும் இல்லை, அப்படி இருந்தாலும் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை இதை பண்ணுறது, சேவையை பிழியறது. என்ன பெரியவா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாலே மனசில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கார் அவர் அப்படிங்கிறது பரமேஸ்வரனுக்கு தெரியாதான்னா அப்புறம் பரமேஸ்வரன் எப்படி சொல்ல முடியும். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டார். அதெல்லாம் முடித்து ஒரு 2-3 மணி நேரம் அது அவர் அந்த பாடசாலை எல்லாரோடையும் பேசி எல்லா வேலையும் ஜோலி முடிஞ்சு
பெரியவா வெளியில் வந்துட்டார். பாடசாலைக்கு வெளியில் வந்தவொடனே திடீர்னு பெரியவா நின்றுட்டு அணுக்கு தொண்டரை கிட்ட சொல்லி அந்த சமையல்காரரை கொஞ்சம் கூட்டின்னு வா அப்படின்னாரு. இந்த சமையல்காரர் ஓடி இருந்தார். பயந்தார் அவர். இன்னும் திருப்பி வந்த பெரியவா தனமும் பண்ணுன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிட்டு போகிறார் போல இருக்குது அப்படின்னு பயந்துட்டு வந்தார். நமஸ்காரம் பண்ணார். பெரியவா சொன்னார், நீ என்ன எப்படி புரிஞ்சுட்ட, பயப்படுறியோ அப்படின்னாரு. பேசாமல் இருந்தார். என்ன பதில் சொல்லுவார்? நான் சொன்னதை நீ வேறு மாதிரி புரிஞ்சுன்னு இருக்க. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பெரியவாளுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறது மனசுன்னா பரமேஸ்வரனுக்கு தெரியுங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உன்னை என்ன சொன்னேன்னா, இதே மாதிரி சேவை பிழிகிறீ இல்லையா, இந்த மாதிரி ஒரு சேவை, அதை நீ எப்பயோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுற, அதை பண்ணு. ஆனால் நீ சர்வீஸ் பண்ணுற இல்லையா, இந்த மாதிரி சேவை பசங்களுக்கு வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுக்குறிய, நீ என்ன பண்ணா என்ன, எல்லாமே அது ஒரு சேவை தானே. அந்த சேவையை நீ தினமும் பண்ணு, விட்டுறாதன்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி இங்கே பண்ணுற, நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல உனக்கு சம்பளம் நிறைய கொடுக்குறான்னா அங்கே போயிட்டீங்கன்னா தினம் உன்னால் பண்ண முடியாது இந்த சேவையை. அதனால் நான் தினம் இந்த சேவையை பண்ணுன்னு சொன்னேனே தவிர, தினமும் உன்னை சேவையை பிழிஞ்சு பண்ணுறதுன்னா அது கஷ்டம், எனக்கு தெரியும். ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணுற, வாரத்துக்கு வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுக்குறேன்னா அது ஒரு பெரிய விஷயம். இது வேறு எங்கேயுமே உனக்கு கிடைக்காது. இது பெரிய புண்ணிய காரியம் இல்லையா. அதனால் இங்கே கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நீ இங்கே பண்ணுறது உனக்கு நிறைய பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். வேத குழந்தைகள்லாம், வேத மாதாவுடைய குழந்தைகள், அவளுக்கு இந்த மாதிரி சேவை பண்ணுற அப்படிங்கிறது அது பெரிய விஷயம். அது உனக்கு நிறைய புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் வேறு ஏதாவது பணம் எங்கேயாவது சம்பளம் கொடுக்குறான்னு அங்கே போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்தமாரி சேவையை சர்வீஸை நீ தினமும் பண்ணுன்னு சொன்னேன். நீ அதை எப்படி புரிஞ்சுட்டான்னு தெரில, கஷ்டப்பட போகிற மனசு. அதுக்காக தான் அதான் கஷ்டப்பட்டுருக்காரு. தெரியுமே, பெரியவாளுக்கு தெரிஞ்சிருத்து பரமேஸ்வரனுக்கு. அவர் சொன்னார், நான் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் இதே சேவையை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபரிவா பாதமேஸ்வரம், மகாபரிவா பாதமேஸ்வரம்.